ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஜூலை மாத மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தீராத கடன், வீட்டு லோன், கார் லோன், பேங்க் லோன் அனைத்தும் தீர இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். மைத்ரேய முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தவரிடம் வாங்கிய கடன் மட்டும் கிடையாது, கடனை அடைப்பதற்கான முகூர்த்தம் மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான பேங்க்கில் நீங்கள் வாங்கியிருக்கின்ற அந்த கடன்களையும், அந்த லோன்கள், மேலும் கிரெடிட் கார்ட்ஸ், இந்த மாதிரியான தனிநபர் கடன்களையும் இந்த மைத்ர முகூர்த்தத்தை பயன்படுத்தி நீங்கள் எளிதாக அடைத்து விடலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைத்ர முகூர்த்தத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முகூர்த்தம் தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம். இன்னும் இதை பற்றி ஒரு சிலருக்கு தெரியாமல் தான் இருக்குது. அவங்களுக்காக தான் நம்ம மாதம் மாதம் அதை பற்றி விரிவாக சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. ஏன்னா கடன் இல்லாதவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் இந்த உலகத்தில். அந்த அளவுக்கு எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு வகையில் கடன் இருக்கத்தான் செய்யும். அது வீட்டுக்காக வாங்கியதாக இருக்கலாம், கார் வாங்குவதற்காக இருக்கலாம். இப்போலாம் பேங்க்லேயே கூப்பிட்டு கடன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பர்சனல் லோன், கிரெடிட் கார்ட்ஸ், அந்த கார்டு இந்த கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கையில் நல்லா தான் பேசுவாங்க. நம்மளும் ஈஸியாக சரி காசு கிடைக்குது, நம்ம பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் வாங்கிடுவோம் முன்ன பின்ன யோசிக்காமல். அதுக்கப்புறம் அந்த கடன் நம்மளை போட்டு பாடாக படுத்தும் பாருங்கள். இதுக்கு நம்ம வாங்காமையே இருந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் யோசிப்பீங்க. அந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பயன்படுத்தி ஒரு சிறு தொகையை இந்த ஏதாவது ஒரு மைத்ர முகூர்த்தத்தில், மாதத்தில் ஒரு முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். அப்போது ஒரு சிறு தொகையை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா விரைவிலேயே அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழி கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும். இப்போது இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய அந்த மைத்ர முகூர்த்த நேரங்களை வாங்க பார்க்கலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதியே ஒரு முகூர்த்தம் முடிந்து விட்டது. 3 முகூர்த்தம் இந்த மாதத்தில் இருக்குது. இன்னும் 2 முகூர்த்தம் இருக்கின்றது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 1ஆம் தேதி திங்கட்கிழமை ஏற்கனவே முடிந்த ஒரு முகூர்த்தம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:12க்கு ஆரம்பித்து 4:23 வரைக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. அதே போல் 27ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவில் இது வருது. 11:07க்கு ஆரம்பித்து 12:54 வரைக்கும் ஒரு முகூர்த்தம் இருக்கின்றது. இது இரவில் வரக்கூடிய ஒரு முகூர்த்தம். முடிந்தால் நீங்கள் செய்யலாம். ஏன்னா இதில் 2 நாட்கள் வருகின்றது. 11:07க்கு சனிக்கிழமை, 12:54 அப்படின்றது அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது வந்துடும். நீங்கள் இந்த நேரத்துலையும் செய்யலாம். அல்லது இந்த 17ஆம் தேதி வரக்கூடிய புதன்கிழமை மதியத்தில் வர்றதுனால அதை எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யலாம். எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு முகூர்த்தம், மைத்ர முகூர்த்தம் ஆரம்ப நேரத்தில் செய்வதை விட அந்த கடைசியாக இருக்கக்கூடிய 1 மணி நேரம், அரை மணி நேரத்தில் நீங்கள் செய்வது எப்போதுமே சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போது அதற்கு தேவையானது இந்த மாதிரி ஏதாவது கவர் வாங்கிக்கிறங்க. எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கவர் வாங்கிக்கிறங்க. அதுக்கு மேலே அந்த நேம், அந்த பெயரை எழுதுங்க. பேங்க்னா பேங்க்கு, நகை கடன்னா நகை கடன், அது எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்க, அதே போல் யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க, வட்டிக்கு வாங்குறீங்கன்னா அவங்க நேம் அதில் எழுதிடுங்க. எழுதிட்டு அது கூடவே நீங்கள் எத்தனை கவர் வச்சுருக்கீங்களோ அத்தனை பணம், அது ₹20, ₹50, ₹100 உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறலாம். ₹500 கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஒரு பிரியாணி இலை, பச்சை கற்பூரம் எல்லாத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கிறணும். இப்போது ஒரு கவரை எடுத்துகிட்டு அந்த பிரியாணி இலையில் இவரிடம் வாங்கிய கடன் விரைவில் தீர வேண்டும் அப்படின்றத அந்த பிரியாணி இலையில் எழுதிடுங்க. மாதம் தோறுமே இந்த பிரியாணி இலையை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த பிரியாணி இலை முழுவதும் நீங்கள் எழுதி தீர்ந்துருச்சு, இடம் இல்லை அப்படின்னா அதை எரிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் எழுதும் பொழுது புதிதாக ஒரு இலையில் எழுதிக்கிடலாம். ஒரு பச்சை கற்பூர பீஸையும் அந்த பிரியாணி இலையிலும் அந்த கவரில் போட்டுட்டு ஒரு காசையும் அந்த கவரில் வச்சுருங்க. இந்த மாதிரி எத்தனை கவர் உங்களிடம் இருக்கோ அதே முறையில் நீங்கள் ஒவ்வொரு கவருக்கும் தனித்தனியாக செஞ்சுட்டு இதை எல்லாத்தையும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. மிக மிக எளிமையான பரிகாரம். இதை நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற காசை அதுக்குள்ளே எடுத்து வச்சு ஒரு பச்சை கற்பூரத்தையும் வச்சுருங்க. இந்த கவரை பூஜை அறையிலையுமே நம்ம சாமி படத்துக்கு பின்னாடி வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம். திருப்பி கொடுக்கும் பொழுது இந்த கவரில் இருக்கிற பணத்தையும் எடுத்து சேர்த்து அந்த கடனை நீங்கள் அடைச்சிருங்க. சீக்கிரமே உங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு வழி பிறக்கும். அது எந்த மாதிரியான கடனாக இருந்தாலும் அந்த கடன் முழுவதையும் நீங்கள் அடைச்சி அந்த கடனிலிருந்து வெளியில் வந்துடலாம்.
இப்போ இந்த நேரத்துல நீங்க வீட்ல இருக்க முடியல, வெளியூர்ல இருக்கீங்க அல்லது வேலைக்கு போறவங்களா இருக்கீங்க. நாங்க என்ன செய்றது அப்படின்னா, நீங்க இந்த கவரை, அந்த பணத்த எல்லாமே வந்து நீங்க தயார் பண்ணி, நீங்க எடுத்துட்டே போகலாம். ஒரு 5 நிமிடம் தான் ஆகும். எங்க இருக்கிறீங்களோ அங்க வந்து இந்த டயத்த மட்டும் வீட்லயே அலாரத்த செட் பண்ணிட்டு போயிருங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு எப்போ அது வசதியா இருக்கோ, அந்த நேரத்துல ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்க வந்து செஞ்சு டக்குனு உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு, வீட்டுக்கு வரையில நீங்க திருப்பி கொண்டு வந்து வீட்ல வச்சிரலாம். இது வந்து எங்க இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான். கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. உங்கள கஷ்டப்படுத்துகின்ற அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு மாதம் மாதம் ஒரு 5 நிமிடம் இந்த முகூர்த்த நாள நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை லட்சம் கடனையும் தீர்க்கும் இந்த அற்புதமான மைத்ரேய முகூர்த்தம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வியூவர்ஸ். தேங்க் யூ.